ஏசப்பா என்ன சொன்னாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும், பாதியிலேயே விட்டுறக்கூடாது. எந்த ஒரு காரியமும், ஜபமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆரம்பிச்ச நம்ம கடைசி வரைக்கும் என்ன துன்பம், என்ன வேதனை, என்ன பிரச்சனை எது வந்தாலும் அது கடைசி வரைக்கும் we have to continue it. We should never stop it. எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்தவே கூடாது. அதுதான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளம். நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும், தடைகள் வரும். ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்யணும். அது ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, அது க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, உதவி செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திருச்சபைக்கு வருகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்க? வேர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்? உங்களுடைய அன்பு, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு எங்க அப்படி நான் கேட்கல, அவர் கேட்கிறார், ஏசப்பா கேட்கிறார். ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க இப்ப நீங்க எதுல முடிக்கிறீங்க? மாம்சத்துல முடிக்கிறது என்ன? ஆவியில ஆரம்பம் பண்ற நீங்க மாம்சத்துல முடிக்கிறது என்ன? நிறைய வசனம் இருக்குல்ல பைபிள்ல. ஏசப்பா நிறைய சொல்லியிருக்கிறார், நமக்கு தான் சொல்லியிருக்கிறார். கேட்டு 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 நம்ம காது ரெண்டும் செவிடாயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் உள்ள எதுவுமே போக மாட்டேங்குது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு, ஆனந்த பாக்கியம், ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு, ஆவியில் ஆரம்பிச்சு நீங்க இப்ப நீங்க என்ன மாம்சத்தில் முடிக்கிறது என்ன? எது செய்தாலும் த பிகினிங், ஆரம்பத்தில் என்ன செய்கிறோமோ அது கடைசி வரைக்கும் செய்யணும். அதனால தான் இயேசுப்பா சொன்னாரு, அவருக்கு தெரியும் முடிவு பரியந்தமும். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் அடி வாங்குவோம். அதுதான் ஏசப்பா சொன்னாரு, உலகத்துல நிறைய பேர் வந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு எவ்வளவு பேர் போவாங்களாம்? கொஞ்சோண்டு பேர் தான் போவாங்களாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரு சிலர். அதே மாதிரிதான் நிறைய பேர் ஏசப்பா ரட்சித்தாரு. ஆனா கடைசியா நிலைத்திருக்க போகிறது யாரு? எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையில தான் நம்ம இருக்கணுமா இல்லையான்னு தெரியல. அதனால அந்த எண்ணிக்கையில நம்ம இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவித தம்பி தூங்காதப்பா. ஆகையினால தயவு செய்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், என்ன ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த ஸ்டார்ட்டில் அப்படியே ஓடுங்க. அப்போ தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாரு? கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருந்தா என்ன கொடுப்பார்? என்ன கொடுப்பாரு சொல்லுங்க. நம்ம கடைசி ஆரம்பிச்சோம், ரெடி 1 2 3 குடுக்குன்னு ஓடுறோம். என்ன கொடுப்பாரு? 2 விஷயம் கொடுப்பாரா? என்னது? பரலோக ராஜ்யம், அடுத்தது நண்பனா, ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரா? ஓகே, வெரி குட். ஒன்று நண்பன் சொல்லுவாராம், என்னுடைய சிநேகிதனே. ஓகே, அடுத்தது என்ன கொடுப்பாரு சொன்னா? பரலோக ராஜ்யம் கொடுப்பார். ஓகே, வெரி குட். சரி, கரெக்டு தான். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, கரெக்டாக தான் கொடுப்பார். நான் என்ன சொல்றேன், நம்ம ஓட ஆரம்பிச்ச உடனே கடைசியில் ஓடி முடிக்கும் போது என்ன கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன், அது கேட்கல. உயர்வு கொடுப்பாரா? நான் நேச்சுரலாக சொல்கிறேன். சின்ன பசங்க யாராவது சொல்லுங்கப்பா. நேரம் ஓடி போய் ஃபஸ்ட்டு போன உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? கோல்டு மெடல். யார் சொன்னது? ஜேம்ஸ் சொன்னியா? வெரி குட். கோல்டு மெடல். குட். ப்ரைஸ் கிடைக்கும். ஓடினா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஆவிக்குரியவர்களாக போயிட்டீங்கப்பா. சே,
ஓடுனா என்ன கிடைக்கும்? முதல்ல பிரைஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஓடி போனா நமக்கு என்ன என்ன வரும்? என்ன ஆகும்? மூச்சு வாங்கும். அது சும்மா நல்ல ஒரு ஜோக்கா சொன்னேன், கரெக்டு. மூச்சு வாங்கும். ஓடினா ரொம்ப மூச்சு வாங்கும். பட் ஆனால் கடைசியாக ஓடினா நமக்கு என்ன ஒரு இலக்கு இருக்கு? என்ன இலக்கு? சம் கிஃப்ட், ப்ரைஸ் இஸ் தேர். ஒரு ப்ரைஸ் நமக்காக இயேசுப்பா வச்சிருக்கிறார். ஓடினா ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இல்லை செகண்ட் ப்ரைஸ், இல்லை தேர்ட் ப்ரைஸ். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தில் கூட ஓடும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? தம்பி சொன்னால் பரலோக ராஜ்யம் கிடைக்கும், அடுத்தது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார். அதெல்லாம் விட ஆவிக்குரியதில், ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஓடும் போது ஓடிக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் நின்று மூச்சு வாங்குது அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஓடி போயிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. நம்ம அவ்வளோதான், ப்ரைஸே கிடையாது. சும்மா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து அப்படி தான் வைப்போம், தோற்றுருவோம். நான் என்ன சொல்கிறேன், மூச்சு வாங்கினாலும் சரி, கால் வலிச்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஐ ஹாவ் டு ரீச் தி கோல், ஐ ஹாவ் டு ரீச் தி கோல் சொல்லிட்டு போனால் என்ன கிடைக்கும்? பைபிள் என்ன சொல்லுது? என்ன கிடைக்கும்? யாரா ஒருத்தங்க சொன்னால் நல்லா இருக்கும், நானும் யோசிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ நேரம் போராடி இப்படிலாம் சொல்லி பார்க்கணும், யாராவது சொல்லுவீங்கன்னு. பந்தய பொருள் கிடைக்கும். யார் சொன்னது? வெரி குட், கரெக்ட், கை தட்டுங்கப்பா. நமக்கு வெரி குட். ஜீவ கிரீடம் கிடைக்கும். இதை தான் யாராவது சொல்லுவீங்களான்னு நானும் சொல்றேன். ஜீவ கிரீடம் கிடைக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது கேட்டால் சொல்லுங்க, நீங்க ஓடுற ஓட்டத்துக்கு கடைசி வரைக்கும் ஓடினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்கும் தான், அது வேற. அடுத்தது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு, எல்லாம் கிடைக்கும் தான், ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட பைபிள் பிரகாரம் கர்த்தர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தருவாருன்னா ஜீவ கிரீடத்தை தருவார். அதனால அந்த ஜீவ கிரீடம் வேணும்னா என்ன செய்யணும்? ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. ஓடும் போது சோர்ந்து போகாதீங்க. கால் வலிக்கும், பிரச்சனை வரும். கால் வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும். மூச்சு வாங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பண பிரச்சனை வரும், இல்லைன்னா வேலையில் பிரச்சனை வரும், இல்லை சரீரத்தில் பலவீனம் வரும், ஏசப்பா விட்டு தூரம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். விடாதீங்க, நான் தொடர்ந்து ஓடுவேன். I have to reach the goal to get my crown. என்னுடைய கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியா நான் என்ன செய்யணும்? I have to run the race to reach the goal, to get my crown, to enter the kingdom of God. That is my vision and that is my thought. நான் என் ஓட்டத்தை ஓடணும், என் இலக்கை அடையணும், என் ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ஏசப்பாவோடு கூட வாழணும். இதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? I have to run the race, I have to reach the goal, I have to get my crown, I have to enter the kingdom of God, and I want to be with my Jesus forever and ever. That is my goal. இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் யாரா இருப்பினோ இந்த தாட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் இந்த தாட் இருக்கணும். நீங்க ஓடும் பொழுது கல்லு மிரிப்பீங்க, ஓடும் போது முள்ளு குத்தும், ஓடும் போது தடுக்கி விழுவீங்க, ஓடும் போது என்னெல்லாம் வருமோ வரும். ஆனாலும் எழுந்திருச்சு தூசியை தட்டிட்டு காலில் இருக்கிற முள்ளை எடுத்து தூக்கி ஓரம் போட்டுட்டு, கல்லு குத்துச்சான் கல்லை எடுத்து தூக்கி போட்டுட்டு ஓடுங்க. ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, ரத்தம் சொட்ட ஓடுங்க. ஓடி போய் அந்த கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன்,
நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுகிறதில்ல. கல் குத்தின உடனே அங்கேயே உட்காந்துடுறாங்க. போச்சு ஏசப்பா, கல் குத்திருச்சு, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. ஏசப்பாக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, பாரு கல் குத்த வச்சிட்டாரு. முள்ளு குத்திருச்சு, போராட்டம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, ஓட முடியாது. முள்ளு குத்திருச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு பண பிரச்சனை, எனக்கு எதுவும் பணமே நிற்க மாட்டேங்குது, கடன் தொல்லை, பிரச்சனை, முள்ளு குத்திருச்சு, சாரி ஐ அம் நாட் கோயிங் டு ரன் தி ரேஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கணும் ஃபார் லைஃப். தூக்கி போட்டு தூசியை உதறிட்டு என்ன செய்ய, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, உன் தூசியை உதறிட்டு ஓடு, இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கொண்டிருந்த அன்பு, அந்த அபிஷேகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால் ஆராதிக்கும் பொழுது இனி சர்ச்சில் நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிங்க. அப்போ தான் சபை வளர்ச்சி அடையும், அப்போ தான் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும் சபையில். என்னதான் ஜோமனாலும் வேலைக்காவாது. அந்நிய பாஷைகளினால கர்த்தரை துதிக்க கற்றுக்கோங்க. முதல்ல நீங்கள் பெரியவங்கெல்லாம் நீங்களாம் அந்நிய பாஷைங்க நீ வர போகிற நாட்களில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலே வாயை திறந்தாலே என்ன வரணும்னா அந்நிய பாஷையில் தான் பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வல்லமை அப்படி பரவும். அதை விட்டுட்டு பெரியவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி தான் சோதனை ஆண்டவரே, சோதனை ஆண்டவரேன்னுவாங்க. இனி நானே பார்ப்பேன், யாராவது அந்நிய பாஷையில் பேசலை, ஒரே கூத்து. தயவு செய்து எல்லாருமே நல்ல அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. அப்போ தான் சபை ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத், வரங்கள் கிரியை செய்யும், உற்சாகம் உண்டும், கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அந்நிய பாஷை என்பது லேசான காரியம் அல்ல. இட் இஸ் அ ஹெவன்லி லாங்குவேஜ், பரலோகத்தின் பாஷை, பிசாசுக்கு தெரியாது. அந்த பாஷையில் கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியங்க, பெரிய ஆசீர்வாதம். அது இட் இஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங். அதுக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன வீட்டில் 1 hour ஆகுது, வீட்டில் 1 hour வெறும் அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருச்சபையில் நடக்கும். நீங்கள் வீட்டில் செய்யாததுனால தான் இங்கேயும் செய்கிறதில்ல, அதில் தான் இங்கேயும் எல்லாமே அப்படியே ஆணு உட்காந்துட்டு இருக்கீங்க. வீட்டில் இன்னிலிருந்து உங்கள் வீடுகளில் ஒரு 1 hour வெறும் அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை திருச்சபையில் செய்வீங்க. இன்னும் இந்த ஃபயர் பற்றி எரியும். ஒரு பக்கம் நெருப்பு பத்துச்சுன்னா என்ன ஆகும், அது ஃபுல்லாக பற்றிக்கும். அது மாதிரி தான் அபிஷேகமும் கூட. கொஞ்சம் பற்ற வச்சா போதும், அப்படியே பக்கத்து அப்படியே பற்றிக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஏன் இன்னும் பத்தாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. யாராவது நடுவில் தண்ணி ஊற்றி அணைச்சிடுறீங்க, அதனால புஷ்ன்னு புகை வந்துடுது. அதனால் தண்ணி ஊற்றி அணைக்காதபடிக்கு பற்றி எரிய வேண்டும். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.